இந்த வீடியோல பிசி பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா நிறைய பேர் பிசி வாங்கும்போது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு பண்டலா அப்படியே மொத்தமா வாங்கிடுறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் தனித்தனியா வாங்கி நம்ம மொத்தமா அசெம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். நம்மளுக்கு நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியா போதும் அப்படின்னா நீங்க ஸ்டோரேஜ் அதில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் லெவலில் அப்படின்னா ஒரு நல்ல லெவலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ அப்படி ஒரு பிசியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் மேண்டட்ரியான திங்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் போய் தான் என்கொயரி பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த கடையில் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நிறைய பிராண்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாததா இல்லை லோக்கல் பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டு நல்ல பிராண்டடான இதெல்லாம் நான் தனித்தனியாக அவங்கள்ட்ட என்கொயரி வாங்கி நான் தனியாக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் அமேசானில் ஆர்டர் போட்டு நான் தனித்தனியாக வாங்கிட்டேன். ஸோ அப்படி வாங்க நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியல். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏசர் மானிட்டர் நான் கடையில் போய் பார்த்துருந்தேன். பட் ஏசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ லாங் லைஃப் இருக்காதுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. 27 இன்ச்சு, சாரி 27 இன்ச் கிடையாது, 24 இன்ச்சு. நீங்கள் பிசி போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 24 இன்ச்சு இருந்தால் 24 அப்படின்னா 24 இன்ச்சு நல்லா இருக்கும். ஸோ 24 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரேட்டில் வந்து 7690 போட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இது வந்து நல்லா இருக்கும். ஸோ சாம்சங் வந்து மானிட்டரில் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபுல் ஹெச்டி. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் மானிட்டர். இது வந்து நமக்கு ரொம்ப எசென்ஷியல். ஸோ சாம்சங் மானிட்டர் எனக்கு நான் எதுக்காண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆகும். நான் வந்து சாம்சங் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெனோவோ மானிட்டர் வந்துருது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். என்ன எனக்கு வரல. அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எனக்கு ஜஸ்ட் ப்ரௌசிங் பர்பஸ்க்காண்டி தான் நான் அந்த பிசியை பில்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசிங் பர்பஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங் மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது, நம்ம அடிஷனலாக ப்ரோக்ராமிங் ஆல்சோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Ryzen 3 போட்டுக்கலாம். Ryzen 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வென் கம்பேர்ட் டு i3 விட என்ன இருக்கும், Ryzen 3 வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதோட ரேட் என்ன ரேட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5200 வந்தது. மானிட்டர் ஒரு 8000 ரூபா, இதுக்கு ஒரு 5200. இது வந்து மேண்டட்ரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரை பார்த்துருக்கோம், ரெண்டாவது Ryzen 3 பார்த்துருக்கோம். ரெண்டு எசென்ஷியல் திங்ஸ் பார்த்துருக்கோம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கேபினெட். ஸோ கேபினெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் எங்கே இருக்குது? ஸோ கேபினெட் மூணாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேம், நம்மளோட ஹார்ட் டிஸ்க், அப்புறம் வந்து நம்மளோட மதர் போர்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கேபினெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கேபினெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியல். இது பார்த்தீங்கன்னா இது என்ன ரேட் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3000 சம்திங். ஸோ 3000 ஆஃபர் வச்சுட்டு 2520 ரூபா கேபினெட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபியூ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதர் போர்டெல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். மதர் போர்டு, அப்புறம் ரேமு, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எஸ்எஸ்டி, இது எல்லாமே நம்ம என்னென்னு தனித்தனியாக நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து மூணாவது கேபினெட்டு. மொத்தம் 6 எசென்ஷியல் திங் இருக்குது. இது மூணாவது. அதுக்கப்புறம் நாலாவது என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எஸ்எஸ்டி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எஸ்எஸ்டி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி திங்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டைம்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப சேவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியே போட்டுக்கோங்க. ஓகே, இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3500 வந்தது, 500 ஜிபி. இது நாலாவது. இதுவும் எசென்ஷியல் தான். நான் உங்களுக்கு இப்போ எசென்ஷியலானது மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது நாலாவது. அப்புறம் அஞ்சாவது வந்து யூபிஎஸ். ஸோ யூபிஎஸ் வந்து நிறைய பேர் யூபிஎஸ் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. பட் யூபிஎஸ் வச்சா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து லாங் லைஃப் நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பவர் போயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக இதை ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இதாகும்போது உங்களுக்கு வந்து சம்திங் மதர் போர்டில் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூபிஎஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. யூபிஎஸ் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூபிஎஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ண முடியும். இதே பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டோட்டலாக அதுவாகவே ஷட் டவுன் ஆகும்போது, ஸோ ஷட் டவுன் ஆகும்போது ஏதாவது பவர் சர்க்கியூட் வந்து மதர் போர்டில் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா யூபிஎஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் அதை நீங்கள் ஒரு மேண்டட்ரி லிஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க. யூபிஎஸ் வந்து உங்களுக்கு 3000 ரூபா. இது வந்து என்ன பிராண்ட், ஏபிசி பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா என்கொயரி பண்ணி தான் நான் எல்லாமே நல்ல நல்ல பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசி வாங்கியிருப்பேன் யூபிஎஸ்ல. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து Ryzen நல்ல பிராண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டோன் இது இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ், இதுவும் நல்ல பிராண்டட் தான்.
அந்த மாதிரி தனித்தனியாக பிராண்டட் என்கொயரி பண்ணி தான் நான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் யூபிஎஸ் நம்ம பார்த்துருக்கோம். யூபிஎஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் மேண்டரியாக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்த திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுஸு. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கீபோர்டு இருந்தது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மவுஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்துடும், பட் நம்ம பிசியில் வந்து நம்ம அடிஷனலாக நம்ம ஸ்பீக்கர் என்ன பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் 10 வாட் ஜெப்ரானிக் இது போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன், பட் சவுண்டு வந்து எனக்கு பெரிய லெவலில் இல்லை, பட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், 700 அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், பட் குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட் நல்லா தான் இருந்தது. இது ஒரு இது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆமாம், மொத்தம் இதில் 1 மவுஸு, அப்புறம் வந்து யூபிஎஸ்ஸு, ஜெப்ரானிக் ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து எஸ்எஸ்டி, ரேசனு, கேபினெட்டு, அப்புறம் மானிட்டர். மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 இது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 7ல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆப்ஷன், சாரி மவுஸ் கண்டிப்பாக தேவை. இல்லை மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரு, கேபினெட்டு, ரேசனு, எஸ்எஸ்டி, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் கூட ஆடி இருந்தால் வாங்கிக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. அப்புறம் யூபிஎஸ் அதெல்லாம் இல்லை. இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் மெயின்: மானிட்டரு, கேபினெட்டு, ரேசனு, எஸ்எஸ்டி. ஓகே, அடுத்து இதில் வந்து அடுத்த எங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசானில் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டும் ரேமும் அமேசானில் போட்டிருந்தேன். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் பிராண்டு தான் போட்டிருந்தேன். ரேம் பொறுத்தவரை க்ரூஷியல் பிராண்டு தான் நல்லாயிருக்கும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும், பட் ட்ரான்ஸ்ஃபரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் பிராண்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ அமேசானில் என்னாச்சு இது அமேசான். ஸோ அமேசான் வந்து இதில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இல்லை. ஸோ இது ஓப்பன் ஆகுது, பட் அமேசான் ஆப் ஸ்க்ரீன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இதில் ஓகே தெரியுது. ஓகே, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ரேட் என்னென்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் வந்தது. மதர் போர்டு எம்எஸ்ஐ பிராண்டு. ஸோ எம்எஸ்ஐ பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதர் போர்டு 4610 ரூபா வந்தது. இந்த மதர் போர்டில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் பண்ணுறது, நம்ம இந்த மானிட்டர் டு சிபி இதில் பில்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஆடியோ இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் தான் வரும். ஸோ மதர் போர்டு தான் இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரேம். இந்த 2 திங்குமே பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்போ வந்து இதில் எசென்ஷியல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 திங் எசென்ஷியல். ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர், 2வது கேபினெட், 3வது எஸ்எஸ்டி, 4வது ஏஎம்பி ரேசன் ப்ராசஸர், 5வது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, 6வது ரேம். அப்புறம் அடிஷ்னலாக போட்டு நம்ம என்ன போட்டுருக்கோம், யூபிஎஸ் போட்டிருக்கோம், அப்புறம் மவுஸ் போட்டிருக்கோம், ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், கீபோர்டு வேணால் போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து ஒய்ஃபை டிரைவர் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ ஒய்ஃபை டிரைவர் வந்து இங்கே அடிஷ்னலாக இதில் இன்பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை டிரைவர்னா சில டிபி லிங்க் நல்லாயிருக்கும், அது போட்டுக்கோங்க. அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது ஃபார் கனெக்ட் ஒய்ஃபை. ஸோ இந்த திங்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். இது ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரேட் வரும். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு பிராண்டு எந்தெந்த பிராண்டில் ஆர்டர் போடுறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எசென்ஷியல் திங்கு என்னென்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட்டில் கூட நீங்கள் என்னோட வெப்சைட்டை கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா webbazaar.in. இதில் சேனல் நேம் தான் என்னோட வெப்சைட். ஸோ அதுக்கு என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட நம்பர் இருக்கும். அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தேங்க்யூ.